வேலையில்லா திண்டாட்டம், வியாதி என்னை வாட்டி வதைத்தது. வேலையில்லா திண்டாட்டம், வியாதி இருந்தா ரயில் தண்டவாளத்தை நோக்கி ஓடணுமா? முதல் சம்பளம் வாங்கினவுடன் என்னுடைய தகப்பனார் சொன்னார், தம்பி 10ல் 1 பாகத்தை போதகருக்கு கொடுத்து விடு என்று. அதான பார்த்தேன். பணம் இல்ல, பணம். இதை சொல்லி மக்களும் அவங்களுடைய போதகராகிய தினகரனுக்கு பணம் கொடுக்கணும்ல, அதுக்காக தான் இந்த சாட்சியே. என் போதகருக்கு 9 ரூபாய் அனுப்பினேன். அவருடைய உள்ளம் மகிழ்ந்தது. அப்படியே குளிர்ந்துரும், மகளும். ஏன்னா போதகர்கள்லாம் எப்படா எவனாவது தசமாக கொடுப்பான், நம்ம மகிழ்ந்து இருக்கலாம் அப்படின்னு தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது? போதகருக்கும் திருச்சபைக்கும் கொடுத்தா ஆண்டவர் கொடுப்பாருன்னு ஒரு பிட்டை போட்டு ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறோம் ஓநாய்கள்ட்ட இருந்து தயவு செஞ்சு எச்சரிக்கையாக இருங்க. பைபிள் எடுத்து படிங்க. ஒழுங்கா பைபிள் படிங்க, ஏற்ற பார்த்தா திரும்புங்க. 1955 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி ரயில் தண்டவாளத்தை நோக்கி ஓடினேன். ரயில் தண்டவாளத்திற்கே ஓடினேன். எதற்கு? விழுந்து சாகலாம் என்று. வேலையில்லா திண்டாட்டம், வியாதி என்னை வாட்டி வதைத்தது. வேலையில்லா திண்டாட்டம், வியாதி இருந்தா ரயில் தண்டவாளத்தை நோக்கி ஓடணுமா? என்னையா வேலை இல்லை, வியாதி, இதுக்கெல்லாம் சாவா? சாவதே நல்லதென்று ஓடிக்கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் இயேசுவை பற்றி என் சித்தப்பா ஒருவர் எனக்கு சொன்னார். அடே சூப்பருங்க. இயேசுவை பற்றி சொன்னாரா? என்ன சொன்னார்? சுவிசேஷம் சொன்னாரா? ஆனால் பாவம், அவர் சித்தப்பா சுவிசேஷத்தை சொல்லாமல் வேற எதையோ ஒன்று சொல்லிட்டாரு. அது என்ன சொன்னாருன்னு இவருடைய மகன் பால் தினகரன் சொன்னதை ஏற்கனவே நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், தவறாமல் பாருங்கள். இப்போ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். வீடு திரும்பினேன். 4 மணி நேரம் என் அறையில் அழுது புலம்பினேன். என்னையும் அறியாமல் ஒரு தெய்வீக சமாதானம் என் உள்ளத்தை நிறைத்தது. பா, தெய்வீக சமாதானம் உள்ளத்தை நிறைச்சுதா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு படத்தில் காட்டினீங்களே, அந்த உருவத்துக்கிட்ட தான் போய் வேண்டுன்னு வேண்டினீங்களா? உடனே என் பாரங்கள் தீர்ந்து விடவில்லை. சிறு வேலை கிடைத்தது. அதில் தான் என் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். உடனே பாரம் தீரலையா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார் ஆண்டவர். ஆனால் நீங்கள் என்னன்னா, உடனே என் பாரங்கள் தீரவில்லை, சிறு வேலை கொடுத்ததுன்னு கமா போட்டு கண்டினியூ பண்ணுறீங்க. முதல் சம்பளம் வாங்கினவுடன் என்னுடைய தகப்பனார் சொன்னார், தம்பி 10ல் 1 பாகத்தை போதகருக்கு கொடுத்து விடு என்று. அதான பார்த்தேன். பணம் இல்லை, பணம். இதை சொல்லி மக்களும் அவங்களுடைய போதகராகிய தினகரனுக்கு பணம் கொடுக்கணும்ல, அதுக்காக தான் இந்த சாட்சியே. அதனால தான் உடனே இளைப்பாறுதல் வரல அப்படின்னு சொல்லி கமா போட்டு இழுத்து பணம் கொடுத்து அப்புறம் எப்படி இளைப்பாறுதல் வந்ததுன்னு சொல்லுவார் பாருங்க. என் போதகருக்கு 9 ரூபாய் அனுப்பினேன். அவருடைய உள்ளம் மகிழ்ந்தது. அப்படியே குளிர்ந்துரும், மகளும். ஏன்னா போதகர்கள்லாம் எப்படா எவனாவது தசமாக கொடுப்பான், நம்ம மகிழ்ந்து இருக்கலாம் அப்படின்னு தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது? அவர் சொன்னார், தம்பி இன்னும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு அவ்வளவு நாள் ஜெபம் பண்ணினேன் என்று சொன்னார். அடே, அவரு கொக்கி போடுறாரு பார்த்தீங்களா? இன்னும் உன்னை கர்த்தர் பயங்கரமாக ஆசீர்வதிப்பார், உனக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் தம்பி. இதுதான் போதகர்மார்கள் போடுற கொக்கி. இதுக்கு வசனத்தையும் கோட் பண்ணுவாங்க. ஆனால் மக்கள் நீங்கள் ஏமாந்துடக்கூடாது, வேதத்தை எடுத்து அந்த வசனத்தை தெளிவாக படிக்கணும். எந்த வசனத்தை கோட் பண்ண போகிறாருன்றதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அந்த வசனத்தை நம்மளே படிச்சிருவோம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று லூக்கா 6:38 சொன்னாரே. கர்த்தருக்காய் கொடுங்கள், அவருடைய திருச்சபைக்காய் கொடுங்கள், 10 மடங்கு கர்த்தர் திரும்ப தருவார். மனம் கலங்காதிருங்கள். பார்த்தீங்களா? கர்த்தருக்காய் கொடுங்கள், அவருடைய திருச்சபைக்காக கொடுங்க, எல்லாம் அவங்க தான். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு 10 மடங்கு கூட்டி தருவார். சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க, மனம் கலங்காதிருங்கள். மனம் கலங்காதிருங்கள். என்ன? கர்த்தருக்கு கொடுத்தா நிறைய வந்துடும், நீ கலங்காத. அப்போ கலங்கிறதெல்லாம் எதுக்கு? பணம் இல்லாததுனால. இதுதான் இவங்களுடைய சுவிசேஷமே. சரி, அந்த வசனம் உண்மையிலே அதை தான் சொல்லுதான்னு படிச்சிருவோமா? லூக்கா 6:38 தான் கோட் பண்ணாங்க. நம்ம 38 படிக்கிறதுக்கு முன்னாடி 36 படித்தா அதோடைய சாராம்சம் நமக்கு புரியும். சரியா? 36, ஆகையால் உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ நம்ம யாருக்கிட்ட இரக்கமுடையவர்களாக இருக்க முடியும்? ஆண்டவர்கிட்டையாவா? அவர் நமக்கு இரக்கமுள்ளவராக இருக்கிறாரு, அதனால நம்ம அவர்கிட்ட இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும்னு அர்த்தமா? இல்லைல்ல. நம்ம சக மனிதர்களோட இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும். இதை தானே பேசுகிறாங்க, இது தானே ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்த வசனம் பாருங்கள். மற்றவர்களை, ஆண்டவரை இல்லை, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது
நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். யாரை சொல்றாரு? விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். நம்ம சக மனிதர்களை விடுதலை பண்ண நம்மளும் விடுதலை பண்ணப்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்லிட்டு கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த கோட் பண்ணி அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்து போதகருக்கும் திருச்சபைக்கும் கொடுங்க, அப்போ கர்த்தர் 10 மடங்காக கொடுப்பாருன்னு இவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஆட் பண்ணி சொல்கிறாங்க. இங்கே அப்படி இல்லை. நீ கொடு, மக்களுக்கு கொடு, இல்லை சகோதரர்களுக்கு கொடு, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார், இல்லை போடுவார்கள். புரியுதா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஜிஎஸ் என்ன போய் சொன்னாரு? கர்த்தருக்காய் கொடுங்கள், அவருடைய திருச்சபைக்காய் கொடுங்கள், 10 மடங்கு கர்த்தர் திரும்ப தருவார். பாத்தீங்களா? நீ போதகருக்கு திருச்சபைக்கு கொடுத்தா 10 மடங்கு அவர் திருப்பி கொடுப்பாருன்றார். ஆனா வசனம் என்ன சொல்லுது? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். ஏன்? நீ கொடுத்தா அப்போ உனக்கு திருப்பி கொடுக்கப்படும். நீ இங்க இந்த உலகத்துல ஷேர் பண்ணா உனக்கு திருப்பி கிடைக்கும். அமுக்கி குலுக்கி போடுவார்கள், போடுவார் இல்லை. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். இதுதான் வசனம். இதை நய வஞ்சகமாக தங்களுக்கு காசு வேணுன்றதுக்கு வேண்டி அதில் ஒரு பிட்டு போதகருக்கும் திருச்சபைக்கும் கொடுத்தா ஆண்டவர் கொடுப்பாருன்னு ஒரு பிட்டை போட்டு ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறோம் ஓநாய்கள்ட்ட இருந்து தயவு செஞ்சு எச்சரிக்கையாக இருங்க. பைபிள் எடுத்து படிங்க. இன்னும் ஒரு தடவை இதே வசனத்தை இங்கிலீஷில் படிப்போம். கிவ் அண்ட் இட் ஷால் பி கிவன் unto you, good measure pressed down and shaken together and running over shall men give into your bosom. யார் கொடுக்கணும்? shall God இல்லை, shall men give into your bosom, for with the same measure that you meet withal it shall be measured to you again. ஸோ இந்த உலகத்தில் மனிதர்களுக்கிடையே நடக்கக்கூடிய விஷயத்த ஆண்டவர் அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னால் அதை அப்படியே ஆண்டவரோட ரிலேட் பண்ணி பொய் சொல்லி நீ எனக்கும் சபைக்கும், சபைனாலும் அவங்க தானே, கொடுத்தா ஆண்டவர் உனக்கு 10 மடங்கு கொடுப்பாருன்னு பொய்யா ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிற குடும்பத்தை நம்பி இன்னும் சீரழிவீங்க. அப்படின்னா நான் குடும்பம்னு சொன்னது டிஜிஎஸ் குடும்பம் இல்லை, ஓநாய்களின் குடும்பம். எல்லாரும் அடங்குவாங்க. கர்த்தருக்கு கொடுக்கறது ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லி தான் வாங்கினாங்கன்னா அதுதான் அந்த ஓநாய் குடும்பம். அதை நம்பி இன்னும் அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் இன்னும் கெட்டு சீரழிவீங்களா, இல்லை ஆண்டவருடைய பிள்ளையா மாதிரி ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகளுக்கு கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வீங்களான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க.